2 நாள் பயணமாக தமிழகம் வந்த பிரதமர் மோடி நேற்று மதுரையில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவன டிஜிட்டல் செயலாக்க கருத்தரங்கில் பேசினார். பிரதமரின் பேச்சு தங்களை பிரமிக்க வைத்ததாகவும் புத்துணர்ச்சி அளித்ததாகவும் கருத்தரங்கில் பங்கேற்ற சிறு குறு தொழில்துறையினர் கூறினர். நம்முடைய பாரத பிரதமர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பேசின எழுச்சி உரைகள் MSME, அதாவது பாத்தீங்கன்னா கொரோனா காலத்துல நிறைய விஷயங்களை நம்மளுக்கு ரொம்ப மிக குறைந்த வட்டியில் தான் கொடுத்திருந்தாங்க. அதே மாதிரி இன்னும் நிறைய திட்டங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் கடந்த அடுத்த வர 5 ஆண்டுகள் to 10 ஆண்டுகள்ல இந்தியா எப்படிலாம் பாத்தீங்கன்னா ஒரு வளர்ச்சி பெற போகுது, MSMEல பாத்தீங்கன்னா இதன் மூலியமா இந்த மொபைலிட்டியோடைய இது எப்படி வரப்போகுதுன்ற ஒரு வளர்ச்சி திட்டத்தெல்லாம் ரொம்ப சொன்னாங்க. ரொம்ப பிரயோஜனமா இருந்தது. அதான் பாரத பிரதமர் பாத்தீங்கன்னா ஒரு எளிமையான முறையில சொன்னாங்க. அது மூலியமா பாத்தீங்கன்னா ஹிந்தி, ஆங்கிலம், தமிழ், தெலுங்குன்னு சொல்லி 4 மொழியிலையும் ஒளிபரப்பியிருந்தாங்க. அது பாத்தீங்கன்னா அந்த இயர்போன், ஹெட்போன்லாம் கொடுத்திருந்தாங்க. கொஞ்சம் நல்லா இருந்தது. எல்லாமே ரொம்ப அருமையான விஷயங்கள் நிறைய சொல்லியிருந்தாங்க. இந்த ஆட்டோமொபைல் தொழிலுக்கு பெரிய புத்துணர்ச்சி கொடுக்கற மாதிரி இருக்கு சார். ரொம்ப நன்றி. ரொம்ப அருமையான அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. TVSல இருந்து PM அவங்க கொடுத்த அட்வைஸ் எல்லாமே இன்னைக்கு நாட்டுக்கு இந்த ஆட்டோமொபைல் செக்டர் அவங்களுக்கு 7% வளர்ச்சி கொடுக்குதுங்கிறதையும் ரொம்ப இதாக சொல்லியிருந்தாரு. எங்களோட செக்டர் எல்லாமே கொரோனால ரொம்ப கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தது. இன்னி போக போக இவங்க கொடுக்கற உறுதிமொழில இன்னும் நல்ல புத்துணர்ச்சி பெறும் நம்பிக்கையா இருக்கு. Very good program organized, and I came here to see Modi, and I overwhelmed with him. I think he was great, superb, simply superb. இது பிரைம் மினிஸ்டர் மோடியோட ப்ரோக்ராமா இருந்தது. ரொம்ப நல்லா பண்ணாரு. ரொம்ப எஃபெக்டிவா இருந்தது. ரொம்ப என்கரேஜிங்கா இருந்தது. இப்ப நம்ம பிரைம் மினிஸ்டர் கார் ஸ்கிராப்பிங் பாலிசி அதை பத்திலாம் ஃபர்தர் ஃபியூச்சர் இதை பத்தி சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. தென் ஃபியூச்சர்ல வரப்போற டெக்னாலஜிஸ் பத்தியும் பேசினாரு. அதுக்கெல்லாம் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவர் நம்ம மோட்டிவேட்டடா இருக்கணும்னு சொன்னாரு. தென் 2047க்கு என்னென்ன பிளான்ஸ் வச்சிருக்காரு அதை பத்தி எல்லாம் பேசினாரு. எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. எல்லாமே நடக்கிற MSME மீட்டிங்ல பாரத பிரதமர் நரேந்திர மோடி நல்ல சிறப்பா உரையாற்றினார். அது இல்லாம அவர் நிறைய ஐடியாஸ் சொல்றாரு. MSME டெவலப்மெண்ட்டுக்கு நிறைய அவர்கிட்ட ஆக்கப்பூர்வமான நிறைய ஐடியாஸ் நம்ம கிட்ட சொல்லி இது மாதிரி திறமையா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஊக்குவிக்கிறாரு. நல்லாவே சொல்றாரு. அதே மாதிரி எதிர்காலத்துல MSME தான் இந்தியா பெரிய லெவல்ல வழி நடத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது நாங்கெல்லாம் ரொம்ப பெருமையா பாக்குறோம். ஏன்னா எங்களுக்கு MSMEன்றது பெரிய விஷயமா எங்களுக்கு இது வரைக்கும் எங்களுக்கு தெரியல. இப்போ பாரத பிரதமர் சொல்லும் போது பார்த்தா MSME இந்தியாவில் 7% GDPல வேல்யூ இருக்குன்னு சொல்றாரு. இந்த விஷயம் எல்லாம் எங்களுக்கு தெரியாது. நாங்க நார்மல் டிரான்ஸ்போர்ட்டர். நார்மலாவே நாங்க என்ன நினைப்போம்னா இந்தியாவில் விவசாயத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய தொழிலா இருக்கிறது டிரான்ஸ்போர்ட் தான். டிரான்ஸ்போர்ட் இல்லைன்னா இன்னைக்கு இந்தியாவில் எந்த ஒரு பொருளுமே அசையாது. நம்ம என்னதான் உற்பத்தி பெருக்கி வச்சாலும் டிரான்ஸ்போர்ட் இல்லாம எந்த ஒரு பொருளும் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு வராது. ஆனா இந்த கவர்மெண்ட் திரு மோடி அவர்கள் கவர்மெண்ட் டிரான்ஸ்போர்ட்டுக்கும் இப்போ நான் உங்களுக்காக பெரிய லெவல்ல உங்களுக்கு உறுதி அளிச்சு உங்களுக்கு நல்லா பயன்படுற வகையில நாங்க உங்களுக்கு ஊக்கமா இருப்போம் அப்படின்னு நம்பிக்கை தந்திருக்காரு. அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னமும் நாங்க கவர்மெண்ட் கிட்ட நாங்க நேர்மையான அதிகாரி மூலமா எங்களுக்கு இன்னும் நேர்மையா சலுகைகள் எல்லாம் எங்களுக்கு டைரக்டா கிடைக்கணும்னு நாங்க நினைக்கிறோம். அது திரு மோடி அவர்கள் கையில நாங்க இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் நாங்க வைக்கலாமான்னு கோரிக்கை வைக்கலாமான்னு இருக்கிறோம். இன்னைக்கு பாரத பிரதமர் ஆற்றிய உரை உண்மையாலுமே ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்கு மிகவும் உதவிகரமாக இருந்தது. நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கார். ஆட்டோமொபைல் எதிர்கால வளர்ச்சிக்கும் நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கார். அரசு முழு ஒத்துழைப்பை தரும் என்று சொல்லியிருக்கார். அதுபோல ஆட்டோமொபைல் துறை வளருவதற்கு இந்த அரசு, அவருடைய அரசு எது வேணாலும் செய்யும் என்ற ஒரு உத்தரவாதம் கொடுத்திருக்கார். பிரதமருக்கு MSME, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி இதெல்லாம் நிறைய பேசிட்டு இருந்தாரு. நாங்க கூட ஏதோ ஒரு விஷயத்தோட இது பண்ணுவாரு அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனா அவரு திடீர்னு ஒரு டிரைவரை பத்தி எல்லாம் யோசிக்கிறாரு அப்படின்னா நினைச்சு கூட பார்க்க முடியல. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில யார் டிரைவரை பத்தி எல்லாம் சிந்திக்கிறாங்க அப்படின்னும் போது டிரைவர்கள் இந்த NHல எவ்வளவு பாதிக்கப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்கன்றத கூட பிரதமர் உள்வாங்கி அவங்களுக்கு கூட புதுசா ஒரு திட்டத்தை வச்சிருக்கோம். NHல 1000 அவங்க தங்கி செல்லக்கூடிய இடங்களுக்கு நாங்க நவீனமயப்படுத்துறோம் அப்படின்னு சொன்ன விஷயம்லாம் ரியலாவே டச் ஆயிடுச்சு. பிரதமர் சின்ன சின்ன விஷயத்த கூட எப்படி இவ்வளவு இதா பாக்குறாரு அப்படின்னு ரொம்ப வியப்பா இருக்கு. எங்களுடைய என்ன ஃபீலிங்கோ
அதை இருந்துட்டு அவரை இது பண்ண முடியுது. மோடியோட கேரண்டி கொடுத்திருக்காரு, அடுத்த 5 வருஷத்துக்கு தைரியமா தொழில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு பிஎம் ஸ்பீச் வந்து ரொம்ப பிரமிக்கத்தக்க வகையில் இருந்தது. எம்எஸ்எம்இனா என்ன, எம்எஸ்எம்இ விட்டு எவ்வளவு பேருக்கு, அதாவது இண்டஸ்ட்ரீஸ் எவ்வளவு டெவலப் பண்ணலாம், அதுக்கு எவ்வளவு கவர்மெண்ட் எவ்வளவு லோன் தர்றாங்க, கேபிட்டலே தர்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். அது எல்லாரும் வாங்கி யூஸ் பண்ணோம்னா நல்ல பிரயோஜனம் இருக்கு. இந்த கூட்டத்தில் வந்து ஒன்லி எம்எஸ்எம்இ மட்டும்தான் பேசுனாங்க. மற்ற எந்த அரசியல் கலப்பு இல்லாம ஒன்லி பிசினஸ், ஆட்டோமொபைல் பிசினஸ் மட்டும் பேசுனாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. உண்மையிலேயே வந்து இன்னைக்கு நரேந்திர மோடியோடைய ஸ்பீச் வந்து ஒரு என்கரேஜிங்கா இருந்துச்சு. என்ன பண்ண போறோம், என்னை நம்புங்க, மற்ற எல்லாமே பண்ணி தரேன்னு சொன்னாரு. அதை நம்புறதுக்கு காரணம் 2 இருக்கு. அதை சொல்லிடுறேன், நான் சொல்ல ஆசைப்படுறேன். ஒன்னு வந்து முத்ரா லோன் அவங்க முதல்ல அனௌன்ஸ் பண்ணப்ப நான் ஒரு 10 lakhs என்னோட இன்னொரு ஃபேம் செல்வனா என்டர்பிரைசஸ்க்கு முத்ரா லோன் எடுத்திருக்கிறேன். எடுத்து அதை நான் கரெக்டா பண்ணிக்கிட்டு வரேன். இத்தனை வருஷம் 4-5 வருஷம் ஆச்சு நான் எடுத்து கரெக்டா பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அது ஒண்ணு. 2வது கோவிட்-19 கோவிட் அப்போ ஒரு லோன் அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் ஃபார் 3 இயர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்டோட நம்ம பே பண்ணா போதும். அதையுமே நான் இப்ப முடிக்க போறேன். அது ஒரு அமௌண்ட் எடுத்தோம், 7 lakhs வரைக்கும் எடுத்தோம். அதுலயும் எனக்கு அந்த டயத்துல எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. சோ எம்எஸ்எம்இன்னு அவர் சொல்றது முழுக்க உண்மை. எங்களை மாதிரி ட்ரேடர்ஸுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இந்த 2 லோனுமே நான் யூட்டிலைஸ் பண்ணி ப்ராம்ப்டா இது வரைக்கும் நான் கட்டிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி அவர் அடுத்த டேர்ம் கண்டிப்பா அவர் வரும்போது வருவாருன்னு தான் நம்புறோம். நாங்க உறுதியா வருவாருன்னு நினைக்கிறோம். தமிழகத்திலேயே ஒரு நல்ல மாற்றம் இருக்கும். ஆல் இண்டியா லெவலில் அவர் திருப்பி 3வது தடவை ஃபார்ம் பண்ணும்போது அடுத்த 5 வருஷத்துல நம்மளுடைய இந்தியாவோட வளர்ச்சி நிச்சயமா உலக நாடுகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக, உலக நாடுக்கு ஒரு குருவாக விளங்கக்கூடிய அளவுக்கு அவரால் கொண்டு போக முடியுங்கிறத மனசார நம்புறேன். பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து உண்மையிலேயே வந்து இது கிடைக்க வரப்பிரசாதம் தான் நம்மளுடைய நாட்டு பிரதமர் வந்தது, நாங்க சந்திச்சது. உண்மையிலேயே அவர் ரொம்ப கீழ் பணிஞ்சு மன்னிப்பு கூட கேட்டாரு, லேட்டா நான் வந்ததுக்கு. 2-3 ப்ரோக்ராம் முடிச்சுட்டு வந்திருக்காரு இன்னைக்கு. இதுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாங்க நினைச்சு வந்தது வேற. ஆனா அவருடைய தகவல், ஒரு நாட்டுக்கு பிரதமர் இவ்வளவு கீழ் அடிப்பட்ட ஆளுல இருந்து உயர்மட்ட தொழிலதிபர் வரைக்கும் தொழில் பண்றதுக்கான கருத்துரையை நல்லா பதிவிட்டார். எம்எஸ்எம்இன்ற ஒரு பதிவுல சின்ன கீழே ரோட்டோர கடைக்காரங்கள்ல இருந்து ஹையஸ்ட் தொழிலதிபருக்கு ஐடியா கொடுத்திருக்காரு. இன்னைக்கு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு கருத்துரையை தொலைநோக்கு பார்வையோட செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இது வந்து ஒரு அரசியல் ரீதியாகவும் இல்ல, ஒரு தொழில நாட்டை வந்து வளர்ச்சி அடைய, அடுத்து வல்லரசு நாடாக்குறதுக்கான ஒரு வழிகாட்டிய ரொம்ப வந்து ஒரு எமோஷனலா பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவரை வச்சு நம்ம வந்து தொழில்துறை வளர்க்கறதுக்கான ஒரு அறிகுறிகளை இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அது தமிழ்நாட்டில் வந்து முதன்முறையா இன்னைக்கு வந்து நமக்கு பண்ணது தமிழக மக்கள் அனைவருக்கும் இது ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி போற மாதிரி அனைத்து ஸ்டேட், தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, இதே மாதிரி நம்மள ஒரு ரோல் மாடலா தான் நம்மள வச்சிருக்காங்கன்ற ஒரு எடுத்துக்காட்டத்தை எடுத்துக்கிற வேண்டிய ஒரு உருவாக்கி கொடுத்துட்டு போயிருக்காரு. மிக அவருக்கு ரொம்ப நன்றி. நாம முழுசா ஒத்துழைப்பு கொடுத்து தொழில் வளர்ச்சி அடைவோம் என்று கேட்டுக்கொண்டு நன்றி வணக்கம்.